இந்த வாராகி உன் கண்ணில் படும் நேரம் இனி அதிர்ஷ்ட யோகம்தான். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு செய்ய இருப்பதை இனி நீ உணரக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இப்பொழுது உனக்கு புரிய வைத்துவிட்டு உனக்கு வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். ஏன் பிள்ளையே, நீ எப்பொழுதும் என்னை எண்ணத்தாலும் செயலாலும் நெருங்கிக் கொண்டு இருக்கும் போது உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றதே. அனுதினமும் சதா நேரமும் உன்னை மட்டும்தானே தாயே நான் வாராகி வாராகி என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை விட்டு வெகு தூரத்தில் சென்றது போலல்லவா எனக்கு சோதனையும் வேதனையும் மட்டுமே கண்ணில் கொடுத்து கொண்டு இருக்கின்றாய். இங்கு கண் கலங்கிக் கொண்டே இருக்கின்றேனே, எனக்கு காட்சி கொடுக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயே. நான் உனக்கு நல்லதை செய்யவில்லையா என்று உன்னை நினைத்து நீயே மனம் வருந்திக் கொள்கின்ற அளவுக்கு உன் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த வாராகி குறித்துவிட்ட பிறகுதான் இப்பொழுது இந்த சத்தியத்தின் உண்மையை நான் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்தியும் கேட்பதற்காக இங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த நல்ல செய்தி விஷயத்தையும் சொல்வதற்கு இந்த வாராகியே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தாதே. என் தங்கமே, உன்னுடைய நிலை என்னவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் உண்மையான உறவு உன்னிடம் சொல்கின்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் வைத்திருப்பேனா? நீ நினைக்கின்ற காரியத்தை நீ எண்ணி முடிப்பதற்கு உள்ளதாகவே உன் சிந்தனையில் உதிப்பதற்கு உள்ளதாகவே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து கொண்டு இருக்கும் போது என் கண்ணை, உனக்கு வரும் கஷ்டத்தை உனக்கு முன்னதாக நான் அதை ஏந்தி கொண்டு உன்னை தைரியப்படுத்துவேனே தவிர உன்னை சோகப்படுத்தும் அளவுக்கு நான் ஒரு பொழுதும் விடப்போவதே இல்லை. நீ எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. உன் உண்மையான உறவு உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றார். உன் நீண்ட காலத்தில் நீ ஏங்கிய ஏக்கத்திற்கு விடை கொடுக்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். நீ கேட்ட விஷயத்தில் உதவி நானே முன்னின்று செய்ய போகிறேன் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் நீயோ நமக்காக யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் நிலை மாறி உனக்கான உச்சத்தை நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் நான் உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். எப்பொழுதுமே கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டேன் என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் ஏன் இந்த சின்ன விஷயத்திற்கு இவ்வளவு கலக்கமடைகிறாய்? இந்த கஷ்டம் எதற்காக உனக்கு வந்தது தெரியுமா? உன்னை சுற்றி யார் எப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற உண்மை நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உன்னை கர்வத்தோடும் தைரியத்தோடும் நான் உன்னை பாதுகாக்கும் அரணாக இருந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் எந்த நொடியும் மாற்றம் வரலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது அந்த மாற்றத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றத்தை நான் உனக்கான வெற்றியின் தருணமாக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தவே வேண்டாம். யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாயோ? யார் சொன்னது? இந்த தாயை மிஞ்சிய சக்தி எதுவுமில்லை என்ற நம்பிக்கைதான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது. நான் எப்பொழுதும் முன்னிழலாக இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு பயப்படவே வேண்டாம். கலங்காத என் கண்ணின் மணியே, உன்னை நான் என் மடியில் அரவணைத்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷ நிலைக்குத்தான் செல்வார்கள். துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையை என்று நினைத்து கொள்ளாது. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ நினைக்கின்றாய் என் அம்மையானவள் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறாளோ என்று. அதுவல்ல,
உன் கண்களை மூடி நீ அம்மா என்று என்னை கூப்பிட்டு பார். நான் உன்னருகில் இருப்பதை நிச்சயமாக உணர்வத்தான் போகிறாய். ஆகையால் நான் சொல்கிறேன், நீ நினைத்தபடியான வாழ்க்கை உன் அருகில் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை நீ உணரத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். எந்த நிலையிலும் நான் உனக்கு அதிசயத்தை மட்டுமே நடத்தி காட்டுவேன் என்பதை என்னை முழுமையாக நம்பு. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் மாறா நம்பிக்கை கொள். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இனி நீ சந்தோஷமாக இருக்க போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாரோ ஏது நினைக்கின்றாரோ என்றுதான் உன் மனம் பதற்றமடைகிறது. யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காத என் செல்ல பிள்ளையே, உன்னை பற்றி யார் ஒருவர் இங்கு தவறாக நினைத்துவிட முடியும்? நீ நேசிக்கும் ஒருவர் உனக்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். இதோ உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் வேலைகளில் இங்கு மும்மரமாக நடத்தி கொண்டு இருக்கும் போது நீ நினைத்தது தான் அப்படியே பலிக்கப் போகிறது. உன்னை குறை சொல்லி விட்டார்களே என்று நீ அந்த குறைகளை மட்டுமே கையில் பிடித்து கொண்டு இருக்காது. அந்த குறைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உனக்கான வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கிவிட்டுத்தான் இந்த வாராகி நான் உன்னோடு வந்து இருக்கின்றேன். உயர்வாக எண்ணி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உயரத்தையும் நீ பார்க்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. சில பேருக்கு கோபம் வந்தாலும் சில பேருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உன் மீது கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்களே. நம் நேசிப்பவர்களே இப்படி இருந்தால், நாம் உயிருக்கு நிகரானவர்களே இப்படி இருந்தால், நான் யாரிடம் முட்டி மோதுவது, யாரிடம் என் புலம்பல்களை திட்டி தீர்ப்பது என்று நினைக்கின்றாய். இந்த அம்மையானவள் இருக்கும்போது நீ வேற யாரை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? மாயை நிறைந்த உலகத்தில் இந்த வாராகி மட்டும்தான் நிதர்சனமான உண்மை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நடத்தி தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான வெற்றியின் நேரத்தையும் தருவதற்கு வந்திருக்கும் போது, உனக்கு நல்லதை செய்வதற்கு நானே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனமருந்தாது. என் செல்ல குழந்தையே, எப்பொழுதும் உனக்கு நான் என்னிடம் வேறுபாடு காட்டியதே கிடையாது. நீ கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு என்னை பார்ப்பதற்கு அலைமோதி கொண்டு இருந்தாலும் நீ எப்பொழுது வருவாய் என என்று இந்த தாய் உன் வருகையை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். நீ வந்து விட்டால், நீ என் அருகில் வந்து சேர்ந்து விட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் நீ வருவதற்கு உள்ளதாகவே பல இடையூறுகள் உன்னை இங்கு தடைப்படுத்தி கொண்டு இருக்கின்றதை, என்னை சந்திப்பதற்கு உள்ளதாகவே அங்கு சூழ்ச்சி வலைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதே தாயே. இந்த மாய வலையை உடைத்தெறிந்து விட்டு நான் எப்பொழுது வரப்போகிறேன் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இனி எது சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, தடுப்பது எமனாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு நடத்த வேண்டிய நல்லதை தானாகவே நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள். ஆனந்தமாக இருக்கும் வீட்டில் தானே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. சிறிதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இது கவலையில் நிரந்தரமாக்கி விடுமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, இதை தாண்டி உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தையும் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியும் உன் உண்மையான உறவிடமிருந்தும் உன் அதிர்ஷ்டமான உறவிடமிருந்தும் உனக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் இங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக நான் காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நடப்பது யாவும் சரி, நல்லதாக நன்மையானதாக நடத்தி காட்டுவதற்கு என் தாய் இருக்கும் போது நீ எந்த சூழ்நிலையிலும் மற்றதொரு எண்ணத்தை மட்டும்
கையில் எடுத்து விடாதே. வீட்டில் எப்பொழுதும் தலை தூக்கி கொண்டு இருக்கின்றதே கவலையும் கஷ்டமும் என்று நினைத்து கொண்டு இருக்காது. அந்த கவலையும் கஷ்டத்தையும் கடந்து வருவதற்கான மனதிடத்தையும் தைரியத்தையும் தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சற்றும் தாமதிக்காமல் என் கரத்தை கெட்டியாக பற்றிக்கொள். உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த தாயை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதானே என்னையே கதியென்று நீ கரம் பற்றி இருக்கின்றாய். அதன் பிறகும் இதற்காக சற்றும் மனம் தடுமாறிக்கொண்டு மாற்று கருத்துக்கு துணை கொண்டு போகாதே. சில தீய எண்ணங்கள் உன் கூட இருந்து கொண்டு இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு துரத்தி அடித்து விட்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நல்லதுக்கு மட்டும் என் தாய் துணை கொண்டு இருப்பாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு பிடித்த விஷயத்தை செய்வதற்குத்தானே நான் உன் கூட இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் நிலைமை மாறத்தான் போகிறது. உனக்கு பிடித்தவரே உன் கூட வரத்தான் போகிறார். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.